அடுத்தது மகர ராசி சார். மகர ராசிக்காரங்க எப்பயுமே வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க. அதை விட கடின உழைப்பாளி சார் அவங்க. அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பலன் எப்படி இருக்குது, அதை விட இந்த புரட்டி போடுற விஷயம், இந்த ட்ரீம் ஏதோ ஒன்று ஜெயிக்கும்னு சொல்வீங்கள்ல, அது என்ன உங்கள் ட்ரீம் ஜெயிக்க போகுதுன்றத சொல்லுங்கள். அது ரொம்ப ஆவலாக நம்மளோட மகர ராசிக்காரங்களாம் பார்த்துட்டு. இந்த ராசிக்கு 7ல் சூரியன் மற்றும் குரு பகவான் இருக்கும்போது சிவராஜ யோகம் ராசிக்கு 7ல் இருக்கும் பொழுது தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெரி குட். ஃபர்ஸ்ட்டு மன தெளிவு ஏற்படுதுங்க. மன நெருக்கடியில் இந்த ராசி ஜானியரை முளம் சேர்க்கிற மாறி மாறி குழப்பி விட்டாங்க. நிச்சயமா 2வது கேள்வி என்னன்னா, எங்களுக்கு பிஆர் கிடைக்குமா, இல்லை கிரீன் கார்டு கிடைக்குமா, விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா? ட்ரம்ப் வேற வந்திருக்காரு சார், H1B இருக்கிறத கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன்னா லைஃப் இவங்க மட்டும், இவங்க குடும்பம் குழந்தைகள் பல முடிவுகள் எடுக்க முடியாது. கண்டிப்பா இங்கேயா அங்கேயா அகலக்கால் வச்சுட்டோமேங்கிற மாதிரி. சார் எல்லாமே இருக்கு, எங்களுக்கு ஏன் நடக்கல? ஆமாம், எல்லா கோயில் பரிகாரமும் பண்ணிட்டோம், நடக்க மாட்டேது. ஏன்னா இது கேட்காத ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. குறிப்பிட்ட பெண்கள் எல்லாம் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து அவ்வளோ அழகாக சக்ஸஸ் ஆக்கி உங்களுடைய கமெண்டெல்லாம் எங்களுக்கு கொடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக அலசி ஆராய்ஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். இன்னும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய அருமையான ஜோதிடர்களை கூப்பிட்டு நிறைய இன்டர்வியூ எடுத்து உங்களுக்காக நிறைய விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு அருமையாக ஆகஸ்ட் மாத பலன், அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல பதிவுங்க. அது ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாத பலன் வந்து எல்லாருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். இந்த நான் இப்படி வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய கனவுகளோடு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கனவுகள்லாம் எப்படி புரட்டி போடுதா, இல்லை அந்த கனவுகள் நிறைவாகுதா அப்படிங்கிறது தான் அந்த 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதை சொல்ல வருகிறார் ஜோதிடர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் வந்து ஜாதகம் பார்ப்பாரு, நியூமராலஜி பார்க்காரு, பிரசன்னம் பார்க்குறாரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அருமையாக ஒரு ஃபோன் நம்பர், நல்ல உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஃபோன் நம்பர் அழகாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு நம்பர் கொடுப்பாரு. இல்லை எங்கள் வீட்டுக்கு நம்பர் வேணும், காருக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பிரியப்பட்டீங்கன்னா கூட அந்த காருக்கு என்ன நம்பர் உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா கார்லாம் வாங்குறதே நமக்கு நிறைய பேரோட கனவுங்க. அந்த கார் நிலச்சி நல்ல சந்தோஷமாக நம்ம அந்த காரில் போயிட்டே இருக்கணும்னா அந்த காருக்கு நம்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு விஜயகுமார் அவர்கள். அதனால் நீங்கள் என்னன்னாலும் அவர்கிட்ட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் நல்ல பரிகாரத்தோட, நிறைய கோவில்கள் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசிக்கு உங்களுக்கான கோவில்கள்லாம் உங்களுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லி அருமையாக நிறைய பேர், ரொம்ப பிஸியாக இருக்கார், நிறைய பேர் அவரை பார்த்துட்ருக்காங்க. அவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வாங்க அவர் நேரிலே பார்க்கலாம். வாங்க அவரே சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். அதான் சொல்லிட்டு இருக்கேன் வந்து ஜோதிடம், நியூமராலஜி, இன்னும் என்னென்ன சார் பார்க்குறீங்க சொல்லுங்கள் சார். ஜோதிடம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும் மக்களுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, அதில் டாரட்டும் பார்ப்போம். அதில் சோழி பிரசனம், அதில் அஷ்டமங்கல் பிரசனம், கோயில் சம்மந்தப்பட்டது அஷ்டமங்கல பிரசனம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம், இது ஒரு சிலருக்கு மட்டும் பார்க்கக்கூடிய அம்சங்கள் வந்திருக்கு. இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஜாதக நோட் எழுதவும் செய்வோம். ஜாதகம் எழுதுறது, கையில் எழுதுறது. அதில் குறிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு நம்பர் எடுக்கிறது, ஃபோன் நம்பர் எடுக்கிறது. இப்போ வாஸ்துவில் பார்த்திங்கன்னா இடிக்காமல் வாஸ்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வாஸ்து மிஸ்டேக் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டில் வந்துடுச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணோம், இடிக்காமல் கட்டக்கூடிய அம்சம்லாம் நம்ம ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும். சூப்பர். பார்த்தீங்களா, நான் சொன்னது கரெக்டாக இருக்கா? அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ மூளை, அவ்வளோ விஷயங்கள். நிறைய பேரோட என்ன சொல்கிறது, நிறைய ரசிகர்களை சந்தித்து சேர்த்து வச்சுருக்காரு. நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸு.
அதனால இன்னும் இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். இன்னைக்கு தான் வந்து இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி உங்க கனவெல்லாம் நிறைவேற போகுதுன்றதை அவர் மூலியமா நம்ம கேட்டப்போ இந்த 12 ராசிக்கும். சரி, இப்போ நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல இந்த ஆகஸ்ட் மாத பலன் அப்படின்னா என்ன சிறப்பு அது? ஆகஸ்ட் மாதங்கிறது என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, ம், ஆடி மாத பின்பகுதியும் ம், ஆவணியோட முன்பகுதியும் இரண்டும் சேருகின்ற மாதமாக வருது. ம், நம்ம பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் ஆடி போகிறோம், அதில் ஆடி 18 ஆடி பெருக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து, அப்புறம் ஆவணி அவிட்டம், ஓணம் பண்டிகை வேற வருது. இதில் பார்த்தி இது மாதிரி அனைத்து கடவுள் வழிபாடும் இறைவனிடம் நம் வேண்டுதலை வச்சு விதியை மாற்றக்கூடிய மாதமாக இருக்கின்றன. வெரி குட், வெரி குட் சார். சார், முன்னோர்கள் சாபமாக இருக்குமோ, செய்வனையாக இருக்குமோ, தோஷமாக இருக்குமோ, ஆடி அமாவாசை வழிபாடு, பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அத்தனையும் விளக்க, பெண் சாபம், அந்த சாபம் விளக்குவதற்குண்டான மாதமாக இருக்கின்றன. இந்த மாசத்தில் ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் என்ன கடவுள் வழிபாடு, என்ன தோஷ நிவர்த்தி, என்ன முருகர் கோயில் வழிபாடு என்ன பண்ணலாம், எந்த ஊர்ல திதி கொடுக்கலாம், இது மாதிரி திதி கொடுக்கும் முறைகள் என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு பாவங்கள் போக்கி புண்ணியங்கள் சேர்க்கின்ற ஸ்தலமாக மாறுகிற காலகட்டம். ஒவ்வொருத்தருக்கும் நல்வினை கர்ம பயன்கள் அதிகரிக்கவும் தீவினை கர்மைகளை குறைக்கவும் இந்த மாதம் சிறப்பான மாதமா இருக்கு. வெரி குட், வெரி குட். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆடிப்பூரம் எப்போ பயன்படுத்தணும், ஆடி 18 எதுக்கு, ஆவணி அவிட்டம் என்ன அப்படின்னு தெள்ள தெளிவாக பார்த்து அனைத்து ராசினியரும் சிறப்பாக வாழ்வதற்குண்டான மாதம் இந்த மாதம் தாங்க. சூப்பர் சார். ஏன்னா நிறைய பேருக்கு திதி கொடுக்கறது கூட தெரியணும். ஏன்னா நிறைய அது கூட ஒரு கனவாகவே இருக்காங்க நிறைய பேருக்கு. அடுத்தது மகர ராசி சார். இந்த மகர ராசிக்காரங்க எப்பயுமே வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க. அதை விட கடின உழைப்பாளி சார் அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பலன் எப்படி இருக்குது? அதை விட இந்த புரட்டி போடுற விஷயம், இந்த ட்ரீம் ஏதோ ஒன்று ஜெயிக்கும்னு சொல்வீங்கள்ல, அது என்ன உங்கள் ட்ரீம் ஜெயிக்க போகுதுன்றத சொல்லுங்கள். அது ரொம்ப ஆவலாக நம்மளோட மகர ராசிக்காரங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிகரம் தொட காத்திருக்கும் மகர ராசின்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு 7ல் சூரியன் மற்றும் குரு பகவான் இருக்கும்போது சிவராஜ யோகம் ராசிக்கு 7ல் இருக்கும் பொழுது தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெரி குட். ஃபர்ஸ்ட் மன தெளிவு ஏற்படுதுங்க. மன நெருக்கடியில் இந்த ராசி ஜானியரை முளம் சேர்க்கிற மாறி மாறி குழப்பி விட்டாங்க. சில மாதங்கள் முன்னாடி இந்த ராசிகள் பட்ட அவமானங்கள் எண்ணிலடங்க. கூட்டணியில் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகளே இவங்களை தவறாக பேசப்பட்டது. சார், வேலை செய்யும் இடத்துல பணங்கள் கொடுத்துட்டோம், திருப்பி வருமா வராதா, எங்களுக்கு மட்டும் ஏங்க போராட்டம். அதாவது மன நெருக்கடி சந்தித்ததில் இந்த ராசி மாதிரி வேற எந்த ராசியும் இல்லை. ஆனால் இதுக்கு ஒரு டவுட்லாம் வந்துருச்சு, என்ன செய்வனியாக இருக்குமோ, என்ன கந்திஷ்டியாக இருக்குமா, பல எண்ணங்கள் வந்தாச்சு. இப்போ கிரக அமைப்பு என்ன ஆகுதுன்னா, பழையன கழிதல், பழைய விஷயம்லாம் போயிட்டு புதுசாக ஃபஸ்ட் விஷயம் மன தெளிவு பிறக்குது, தன்னம்பிக்கை வந்தாச்சு. இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு யோகம் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்குங்க. பொருளாதாரத்தின் உச்சம் ஏற்படுகிற காலகட்டம். நிறைய பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க. இப்போ தான் அதுக்குண்டான காலகட்டம் வருகிறது அமைப்பு. இந்த பொருளாதாரத்தின் உச்சம், அதாவது நிறைய பேர் தவற விட்ட வாய்ப்புகள் கிடைக்குமா, வேலை கிடைக்குமான்றதாங்க, இப்போ தான் கிடைக்கும். இது ப்ரமோஷனோட கிடைக்கும். நான் இந்த ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய், 7ல் சூரியன் வரும்போது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாப்ல ட்ரை பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் ஜாபு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க, குரூப் 2 எக்ஸாம் இது மாதிரிலாம். இது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் கிடைக்குமா, இந்த ராசிக்கு யார் கேள்வி, சார் வெளிநாட்டில் இருக்கோம், ஜாபு நிரந்தரமாக இருக்குமா, நம்பர் 1. அதெல்லாம் நிச்சயமா. 2வது கேள்வி என்னன்னா, எங்களுக்கு பிஆர் கிடைக்குமா, இல்லை கிரீன் கார்டு கிடைக்குமா, விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா. ட்ரம்ப் வேற வந்திருக்காரு சார், H1B இருக்கிறத கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன்னா லைஃப் இவங்க மட்டும், இவங்க குடும்பம் குழந்தைகள் பல முடிவுகள் எடுக்க முடியாது. இங்கேயா அங்கேயா அகலக்கால் வச்சுட்டோமேங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு தைரியமாக இருங்க. உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது வெளிநாட்டு ஜாதகமா உள்நாட்டு ஜாதகமா தெளிவாக தெரிஞ்சிடும். வெளிநாட்டு ஜாதகம்னா அதுக்கான கோயில் வழிபாடு என்ன, பரிகாரம் என்ன, அங்கேயே பண்ணிவிட்டு அந்த ஊர்லேயே கோயில்கள் நிறைய இருக்குது, பண்ணிவிட்டு ஈஸியாக அப்ளை பண்ண வேண்டிய நாள். நல்லவன் செய்யாத நாள் செஞ்சுருங்க, சுச்சமாக தான். நல்லவன் செய்யாத நாள்னா உங்களுக்கு நல்லவர் சார், எனக்கு தெரிஞ்சவர் சார், அவரோட ஹெல்ப் பண்ண முடியாது, நாள் நட்சத்திரம் பார்த்து அப்ளை பண்ண கிடச்சிரும். அப்போ நாளில் வெளிநாட்டுக்கு போகும்போது யூஎஸ் விசா 15 நாளில் வந்தால் நம்ப மாட்டாங்க. 15 நாளில் வந்துச்சு, எனக்கு அப்ளை பண்ணி இல்லை, நமக்கு நம்ம 4 கிழமை தெரியும் இல்லையா, அப்ளை பண்ணிட்டு வரோம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வந்து வெளிநாடு போறாருன்னா ஈஸி இல்லை, அவங்களுக்கு அந்த இது தெரியும், உங்களுக்கு நுணுக்கம் எப்போ அப்ளை பண்ணி என்ன மாதிரி நாங்கள் குறிப்பிட்ட அந்த நாளில்
சேனல் பண்ணோம், போயிட்டு வந்தால் 15 நாளில் வந்துருச்சு. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வெளிநாடு போகணுன்னா ஐயாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாள், கிழமை, நட்சத்திரம் எல்லாம் சொல்லி அந்த நேரத்தில் உங்களை அப்ளை பண்ண சொல்லி உங்களை அழகாக வெளிநாட்டுக்கு. மற்றவங்களுக்கு 212 ப்ராப்ளம், எங்களுக்கு அதில் வரல. சரி, ரைட் இறைவன். அப்போ இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் என்ன வந்திருக்குன்னா, சொத்து வாங்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு. சொத்துனா வண்டி வாகனமாக இருக்கும், இல்லை வீடு, இடம், இந்த மாதிரி அம்சங்கள் வந்திருக்கு. அதற்குண்டானதை பார்த்துட்டு வாங்கக்கூடிய அம்சம். நம்பர் 2, இதில் முக்கியமாக திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்போ தாங்க இருக்கும். முதல்ல திருமணம் சம்மந்தப்பட்டது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்குது. ஒரே டைம் ராகுகேது பரிகாரம் பண்ணிட்டு சுயம்பர பார்வதி மந்திரம், இந்த இதில் இருக்கிற இந்த குறிப்பிட்ட வயதுடைய ஆண் பெண்களுக்கு மிகப்பெரியது என்னன்னா, சார் எல்லாமே இருக்கு, எங்களுக்கு ஏன் நடக்கல? ஆமாம், எல்லா கோயில் பரிகாரமும் பண்ணிட்டோம், நடக்க மாட்டேது. ஏன்னா இது கேட்காத ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. குறிப்பிட்ட பெண்கள் எல்லாம் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எங்களுக்கு தகுந்த வரன் வரமாட்டேதே சார். என்ன சார், நாங்கள் பையன் படிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், வரதெல்லாம் லோயஸ்ட் ப்ரொஃபைலாக வருது. ஒரு பெற்றவங்களோட கவலை என்னையா இருக்கும்னா, தன் குழந்தை நல்லா வாழணும்னு நினைப்பாங்க. அதுக்குண்டான அந்த அமைப்புகள் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இருக்கா இல்லையா பார்த்துடலாம். ஒரு சிலர் மட்டும் என்ன நடந்திருக்குனாங்க, ஆல்ரெடி திருமண வாழ்க்கையில் ஒரு சில மனஸ்தாபம் ஏற்பட்டு கன்னியூ பண்ணலாமா வேண்டாமா, அடுத்து என்ன அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. பொதுவாக ஜாதக ரீதியாக பார்த்து ஒரு சில சொல்லுவோம், இது இல்லை, இது கன்னியூ ஆகாது, அடுத்து பாருங்கள், இல்லை இது கண்டினியூ ஆகும் பாருங்கள், இந்த மாதிரி சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. இந்த ராசி இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பேர் குழந்தை சம்பந்தப்பட்ட பாக்கியத்துக்கு ஏங்கிட்டு இருந்தவங்க, குழந்தை எங்களுக்கு வரமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய. ஆரோக்கிய ரீதியாக இந்த ராசி பக்கம் ப்ரெஷர் சம்பந்தப்பட்டதில் கவனம், ரத்தத்தில் அணுக்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கணும். பிஸ்னஸில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இந்த ராசி வந்திருக்கு. இப்போ புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோயில் ஏதாவது இருக்கா? நிச்சயமாக. இவங்க இப்போ வழிபட வேண்டிய தெய்வம் என்ன தெய்வம்னா, அலங்காரமுள்ள பெண் தெய்வம், ஒரு அம்பாள் தெய்வம். வெள்ளிக்கிழமை ஒன்று அம்பாள். குறிப்பாக இவங்க இப்போ வழிபடுறத ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடே இவங்களுக்கு அகிலத்தையும் ஜெயிக்கக்கூடிய அம்சம். அம்மனோட வழிபாடு பொதுவாக இந்த ராசி அகிலாண்டேஸ்வரியை கும்பிட்டாலே அகிலத்தையும் வென்றலாம். இதில் குறிப்பாங்க இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் ஆடி அமாவாசை வரும். அப்போ முன்னோர்களாக இருக்கலாம், முன்னோர்கள் அருள் வேணும், பாவ புண்ணியங்கள் சரி செய்யணும், பாவத்தை போக்கணும்னா கர்மா போகணும். ஆமாம், ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு திதி கொடுத்து புண்ணியத்தை சேர்க்க பார்க்கணும். அதாவதுங்க அவங்க நம்ம வீட்டு வாசலில் பசியாக ஏங்குவாங்களாமா. அந்த அன்னைக்கு பார்த்து கோலம் போடக்கூடாது, வாசலில் கோலம் போடக்கூடாது. ஒரு சிலர் தெரியாமல் பண்ணுவாங்க, கோலம் போட. ஆனால் வீட்டில் அவங்க படங்களோ அவங்க துணிமணிகள் வச்சு தீபம் போட்டு அங்கே கோலம் போட்டு அவங்களுக்கு பிடித்த உணவை என்ன செய்வோம், ஒரு நாள், எத்தனையோ நாள் இருக்கும், ஒரு நாள் முன்னோர்களுக்கு கும்பிட்டு பாருங்க, அவங்க ஆசீர்வாதம் தலைமுறையை காத்து. ரொம்ப இந்த நேரத்தில் ரொம்ப நீ வழிபட வேண்டியது ஆடிப்பூரம், ஆடி வெள்ளி, முன்னோர் தெய்வம், இதுதான் உங்களை காக்க போகுதுங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த ராசிக்கு ரொம்ப அழகாக, உங்கள் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கோம், என்ன பரிகாரம் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயாவை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஜாதகம் பார்க்கலாம், இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அவர் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட சாதாரண ஆளில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம், நேர்லேயும் ஜாதகம் கொண்டு போய் பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த புக்கு, இது என்ன புக்குன்னு பார்க்குறீங்களா? இது நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும், என் ஜாதகத்தை நானே பார்த்துக்கணுன்னு ஆசையாக இருக்குது, எங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கை படித்தா போதுங்க. ஃபுல்லாக நீங்களே எல்லாத்தையும் கற்றுப்பீங்க. அவ்வளோ ஒரு அருமையான புக்கை ஐயா வெளியிட்டிருக்காரு. இது அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும், நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் ஐயாக்கிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி ஐயாக்கிட்டே சொன்னீங்கன்னா அவரே உங்களுக்கு இந்த புக்கை அமுச்சு வைப்பார். ஓகேவா? இதை படிங்க, எல்லா விஷயம் இருக்குது இதில். நன்றி. இந்த புக்கில் நிறைய விஷயம் இருக்குது, நீங்களும் படிச்சிங்கன்னா நீங்களே ஜாதகத்தை கற்றுக்கலாம், நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஓகேவா? நன்றி.